ISRO there are different centers. Okay, so I joined the Trivandrum branch, Indian Institute of Space Technology. One small failure is going to cost us the whole mission. Rocket top lane or command we are one of the very few nations which have this rocket technology. There are two types of satellites. Polar satellite, it goes around it will be in sync with the Earth, 300 kilometer by 300 kilometer. They call it apogee and perigee. Polar satellite launch vehicle. It is a 4-stage rocket. I have been part of many launches. And it gives you goosebumps. It is a real feel. It is like India winning the World Cup, going and seeing the rocket just before the launch. You could see a lot of passionate people who are working there. It's current chairman, Dr. Shivan. I was working under him. Everyone whom I see, they are all passionate. For ISRO aspirants, JE mains is going to be the key. Hi guys, நான் உங்க சஞ்சு. நீங்க பார்த்துட்டு இருக்கிற நம்ம பெஸ்ட் டிஸ்கஷன். இன்னைக்கு நம்ம சாட்டிங் சைட் எபிசோட் தான் பார்க்க போறோம். எதை பத்தின வீடியோ அப்படின்றதெல்லாம் அவரை நம்ம இன்வைட் பண்ணிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்வைட் பண்ணலாம். ஸோ ஹாய் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இதெல்லாம் நீங்க என்ன இப்படி சொல்றதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. ஐயோ அடியாயம். ஓகே, ஸோ நம்ம உங்களை இன்வைட் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன். ஸோ அந்த திங் இஸ் ISRO அப்படின்ற ஒரு விஷயம் பிடிக்குதோ பிடிக்கலையோ இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே நம்ம எப்பப்பெல்லாம் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்றோமோ ஸ்டேட்டஸ் போடுறது, ஏதாவது ஒன்று ஆனா விஆர் வித் இஸ்ரோ, நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி போஸ்ட் போடுறது, இது ரொம்ப காமன் ஆகிட்டு வருது. அதாவது ரீசெண்ட் இயர்ஸ்ல பாக்குறோம். ஸோ ஆனா அப்பேற்பட்ட ஒரு விஷயம் அதுக்குள்ள அந்த ஒரு இஸ்ரோல ஒர்க் பண்றவங்களை என்ன மாதிரிலாம் ஒர்க் பண்றாங்க, ராக்கெட் லான்ச் பண்றது ராக்கெட் பேர் மட்டும் தான் நமக்கு தெரியுது. பட் அதுக்கு பேக் எண்ட்ல எவ்வளவு விஷயம் நடக்குதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஸோ நான் என்ன நினைச்சேன்னா, நீங்க உங்க கரியரே ISROல ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ எல்லாரும் காலேஜ் முடிச்சுட்டு இப்ப சும்மா இந்த மாதிரி இப்ப இருக்கிற டைம்லயே பாத்தீங்கன்னா ஐடி தான் போகணுங்கிற மாதிரி ஒரு 80% ஆஃப் சங்க் போய் விழுந்துட்டு இருக்கிற டைம்ல நீங்க அதை பண்ணிருக்கீங்க. ஸோ எனக்கு அதை பத்தி கொஞ்சம் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேபி இன்ட்ரெஸ்ட் அது டுவர்ட்ஸ் இந்த மாதிரி டுவர்ட்ஸ் இஸ்ரோலாம் போகணுங்கிற மாதிரி ட்ரீம் இருக்கு, உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கும்னு நினைச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் உங்களோட வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் எங்க கெஸ்ட் கிட்ட கேட்பேன், உங்களை பத்தி ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லுங்க, உங்க அகாடமிக்ஸ்ல இருந்து இப்போ வரைக்கும் என்ன பண்ணீங்கன்னு கேட்பேன். பட் நீங்க அதை சொன்னீங்கனாலே வீடியோ முடிஞ்சு போயிடும்னு நினைக்கிறேன். அவ்வளவு பெரிய ப்ரொஃபைல் வச்சிருக்கீங்க. பட் ஸ்டில் அகாடமிக்ஸ் எங்கெங்க என்ன படிச்சீங்க, எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணீங்க டில் நவ், அதை மட்டும் ஜஸ்ட் ஷார்ட்டா சொல்லுங்க. ஓகே, நான் I'm a native of Chennai, born and brought up in Chennai. டாக்டர் ஆனோன்னு எங்க அப்பா மாதிரி நானும் ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் நம்ம 12th தான் 1996 வேர்ல்ட் கப் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம படிப்பெல்லாம் டைவர்ட் ஆச்சு. மெயின் ஃபோக்கஸ் 1996 வேர்ல்ட் கப்ல இருந்ததுனால ரொம்ப நல்ல மார்க் வாங்கினேன். எங்க அப்பா ரொம்ப பெருமைப்பட்டு வெளில சொல்லாத அளவுக்கு மார்க் வாங்கினேன். அதுக்கப்புறம் நான் வாங்கின மார்க்குக்கு பாரத் இன்ஜினியரிங் தான் கிடைச்சது. சரி, அதான் வீட்டு பக்கத்துல இருக்கு காலேஜ், வித்தின் 1 hour போயிட்டு வந்துடலாம். பிளஸ் காலேஜ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இல்லைன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு பாரத் இன்ஜினியரிங் காலேஜ ஜாயின் பண்ணி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு ஃபைனல் இயர் வரும்போது ஓகே சும்மா கேட் எழுதலாமேன்னு கேட் எழுதினோம். பார்த்தா ஒரு 93% வந்துடுச்சு. அது முடிச்சுட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில எம்இ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்னு ஜாயின் பண்ணேன். நீங்க சொன்ன அதே 80%ல தான் நானும் இருந்தேன். நம்மளும் ஐடில போயிட்டு யூஎஸ்ல போயிட்டு டாலர்ஸ்ல சம்பாதிச்சுட்டு வீல் செட்டில் டவுன் அண்ட் பிகம் அ யூஎஸ் சிட்டிசன் அப்படின்ற பிளான்ல தான். நம்ம போதாத நேரம் 2008ல ரெசிஷன். ஓகே, அதுக்கு முன்னாடி வருஷம் எம்டெக் பாலிமர் சயின்ஸ் படிச்சவனுக்கு எல்லாம் வேலை கிடைச்சது ஐடில. நான் பிஎம்இ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்க்கு கூப்பிட கூட இல்லை. சரி, இதான் இன்ஃபேக்ட் இஸ்ரோ அப்ப கேம்பஸ் இன்டர்வியூ வந்தாங்க, வேர் தே வாண்டட் எம்டெக் பீப்புள். அவங்க உள்ள ஸோ ஐ ஜஸ்ட் அட்டெண்டட் த கேம்பஸ் இன்டர்வியூ. அது ஒரு 45 நிமிஷம் இன்டர்வியூ கேட்டாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாம் சொன்னோம். அதுக்கப்புறம் ரிசல்ட் எதுவும் வரல. தென் ஐ ஹேட் ஸ்டார்டட் அட்டெண்டிங் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ். என்னன்னா எல்லாத்துலயும் இன்டர்வியூ வரைக்கும் போவோம். அப்புறம் நீங்க எம்டெக்கான்னு வாங்க, அதுக்கப்புறம் வேலை கொடுக்கல. அந்த வருஷம் இட் வாஸ் வெரி பேட். கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் வாஸ் வெரி பேட். அண்ட் ஃபார்ச்சுனேட்லி ஒரு நாள் ஃபோன் பண்ணிட்டு என் ஃப்ரெண்டு தான் ஃபோன் பண்ணார். அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸ்ல தான் படித்தேன். அப்போ யூ ஹேவ் டு கோ டு த பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸ், அதுல லிஸ்ட் போட்டிருப்பாங்க யார் யாரெல்லாம் செலக்ட். ஃபோன் பண்ணிட்டு விஜய் கங்க்ராட்ஸ் அப்படின்னாரு. என்னையா கங்க்ராட்ஸ் சொல்ற, என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி யூ ஹவ் பீன் உங்களுக்கு ISROல வேலை கிடைச்சிருக்குன்னாங்க.
இப்போ ஐஎஸ்ஆர்ஓல வேலை கிடைச்சிருக்கு. அப்போ கூட ஐ வாஸ் நாட் சீரியஸ். ஐ டென்ட் நோ த என்ன சொல்றது ஐஎஸ்ஆர்ஓல சயின்டிஸ்டா ராக்கெட் சயின்டிஸ்டானா ஐ தாட் இட் இஸ் ஓகே அனதர் திங். ஓகே, ஓகே டு பி ஹானஸ்ட் வந்து ஐ டென்ட் ஹேவ் அ ட்ரீம் ஆஃப் பிகமிங் அ ராக்கெட் சயின்டிஸ்ட் ஆர் எனிதிங். It is like it was pure accident. I would. My father still says that I am a lucky guy. சரி ஓகே ஐஎஸ்ஆர்ஓ கிடைச்சிட்டு ஐஎஸ்ஆர்ஓல ஓகே வந்து there are different centers. Okay, so I joined the Trivandrum branch. ஓகே. ஸோ நீங்க இப்போ வந்து என்ன சொல்றீங்கன்னா, இது வந்து நீங்க பிளான் பண்ணல, ஆக்சிடென்டா நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. திங் ஆமா. இஸ், அப்போ இப்போ கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இன்னமும் வந்து ஐஎஸ்ஆர்ஓ பண்றாங்களா ஆக்சுவலா? பிகாஸ் எனக்கு இல்ல அதை இல்ல பத்தி இல்ல. தெரியல, அதுக்காக கேட்குறேன். ஓகே இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் ஆஃப்டர் 2003 ஐ திங்க் தே ஹேவ் ஸ்டாப்ட் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட். ஓகே, ஓகே இப்போ வந்து என்னன்னா யூ ஹேவ் டு ரைட் யுவர் ஜேஇஇ. அந்த ஜேஇஇ மெயின்ஸ்ல வந்து நீங்க குவாலிஃபை ஆனீங்கன்னா யூ கேன் அப்ளை ஃபார் தே ஹேவ் தேர் ஓன் இன்ஸ்டிடியூட் நவ், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜின்னு. ஓகே Okay, there are around 60 seats. I think B.Tech in aerospace engineering and B.Tech in avionics engineering. Na? So once you get into your JEE mains, and then you can apply, and if you get through it, you can join this and study for 4 years engineering. And if you do well, or if you there's a minimum cutoff, and the cutoff எடுத்தீங்கன்னா you can join ISR. முக்கியமான விஷயம் என்னன்னா, the reason why I say I am very lucky is like I am a normal student, not extraordinary. A B.Techல வந்து I just had 66%, and M.Tech also CGPA was around 7.1 or 7.3, and out of the 600 or 700 people they interviewed, they selected 7, and I was one of them. Okay, so people who think that they have low scores, they need not be worried about it. What I'm saying is right now it is like now they have streamlined the process to IIST. So 12th la focus பண்ணிட்டு IIST பண்ணா that will be a much easier option. சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். அப்போ லைக் இப்போ நீங்க அந்த ஏரோஸ்பேஸ் அண்ட் ஏவியானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பட் இப்போ வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கோ கம்ப்யூட்டர் டொமைன் படிச்சவங்களுக்கு அப்போ அங்க அப்ளை பண்ண முடியாதா, இல்ல எப்படி? இல்ல இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. there are a lot of opportunities. அதான் என்ன சொல்றேன்னா, லேட்டரல் என்ட்ரின்றாங்கல்ல ஐடில, அந்த மாதிரி அங்கேயும் லேட்டரல் ரெக்ரூட்மெண்ட் இருக்கு. வேர் த ரெக்வெஸ்ட் இஸ் லைக் எய்தர் a B.Tech கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் an M.Tech கம்ப்யூட்டர் சயின்ஸ். நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராஜுவேட். Okay, I'm a BE computer science and a ME software engineering. Okay, so even though you associate rockets with mechanical thing, there is a brain called as the onboard computer in a rocket. Okay, that runs on software. Na inga mari, it is like very rugged software. Okay, it runs on it, and even one small failure is going to cost us the whole mission. So it runs on computers. There are need for computers. Then they have a lot of computer networking la pannano. Then a lot of new things are happening. So software is one of the key areas. சூப்பர் சூப்பர் சார். அப்போ இப்போ உள்ள போறதுக்கு மேபி இப்போ நீங்க அந்த மார்க்கை வச்சு பயப்பட தேவையில்லைங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலா எல்லாரும் சொல்றாங்க, பட் ஸ்டில் வீட்லயோ இல்ல சுத்தி இருக்கிறவங்களோட அந்த பியர் ப்ரெஷர்னாலே பாத்தீங்கன்னா அந்த மார்க் எடுக்கலைன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு பயம் வந்து. That is immaterial. நான் சொல்றது mark is not a measure of a person's intelligence or capability. Okay, என்னன்னா நான் அதான் சொல்றேன்ல, லைக் என் கூட அட்டன் பண்ணாங்க இன்டர்வியூஸ், they were like 9.2 or 9.3. Okay, they couldn't make it, but they are settled in a software company. But what I say is, உங்களுக்கு என்ன தெரியும் அவ்வளவுதான். மார்க் வந்து எவன் வேணாலும் வாங்கலாம், நான் சொல்றேன். It is not. ஓகே ஓகே சார். இப்போ வந்து உள்ள போயிட்டீங்க. பட் தி திங் இஸ், இந்த क्वेश्चन வந்து ஃபார் ஏரோஸ்பேஸ் விஷயங்கள்ல பேஷனட்டா இருக்கவங்களுக்கோ இல்ல இந்த ஜெனரலா இந்த இஸ்ரோ ராக்கெட் சயின்ஸ்ல பேஷனட்டா இருக்கவங்களுக்காக இருக்கட்டும். இப்போ எப்பயுமே வந்து ஒரு விஷயம் அசோசியேட் பண்ணுவாங்கல்ல சார், ஜென்ரலாவே வந்து ஒரு கஷ்டமான விஷயம் அசோசியேட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா, ஜென்ரலா அது கொலோக்கியலா வந்து ஸ்கூல் காலேஜ்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாது, இதெல்லாம் சாதாரண கோடிங் தான், இதெல்லாம் ராக்கெட் சயின்ஸான்னு கேட்பாங்க. அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் ராக்கெட் சயின்ஸ்ங்கிறது நிஜமாவே அவ்வளவு கஷ்டம், அது பண்றது வந்து ரொம்ப பயங்கர எஃபர்ட் போடணும், அந்த மாதிரி இருக்கா நிஜமாவே, இல்ல ஏன் அப்படி சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்க? See, அது நீங்க சொல்றபடி இப்பெல்லாம் வந்து if someone says that this is not rocket science போது I'll just laugh within myself. என்னடா அது நம்மளுக்கே இந்த மாதிரி டயலாக் எல்லாம் சொல்றானே அப்படி. பட் என்னன்னா, see, rocket as such, it is not an individual system. We have like n number of systems, maybe 400 or 500 systems.
Okay. Okay. All the systems have to work together in sync. Okay. Okay. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ராக்கெட்டோட டாப்ல இருந்து ஒரு கமாண்ட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ராக்கெட் when it moves the stage gets separated. Okay. Okay. For example, there are multiple stages in a rocket. Beyond a certain point, you'll see the stage separating. Okay. So it is like the command comes from the top and goes till the base of the rocket. So adella work பண்ணும். Okay, they have to integrate it properly, and it separates through some explosive, correct amount of explosives. You know, whether it is less, it will not get separated properly. If it is more, it will cause an explosion. So lot of precision is there, and all the systems have to work exactly in sync. Okay. So to achieve this, it is not one set of people. You have the mechanical, the instrumentation, the electronics, the electrical, the pyro people who are in charge of all these things, the solid motor, then computers, then the integration. Everything has to work in perfect. So to achieve that, it takes a lot of. And this is my son. Say hi. Hi, bro. You can go. Say hi, bro. Hi, bro. Okay. You can go and Netflix play. பாருங்க. Okay, so that's why they say that, see, a rocket, it works on a simple Newton's law, third law. For every action, there is an equivalent opposite reaction. ஒரு சைட்ல thrust கொடுங்க, it goes up. But to achieve that action and reaction, there are thousands of parts which needs to sync up together. And ISRO, it doesn't only do rockets. You have satellites on it. Normally, எதுக்கு ராக்கெட் யூஸ் பண்றோம்னா you launch a satellite for communication, for mapping, for remote sensing, எல்லாத்துக்கும் யூஸ் பண்றோம். அதே மாதிரி அந்த சேட்டலைட் மேல you have cameras and charge coupled devices. அந்த camera, everything is manufactured here as well. Okay, அதுக்கு தான் different centers இருக்கு. So everything has to work in unison. அதே மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னா ராக்கெட் இட் இஸ் பீங் டன் இங்க கேரளால தான் இட் இஸ் கால்ட் அஸ் அ மதர் சென்டர், விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் நீங்க சொல்லுவோம். Okay, what happened is it started off in a small church. Okay, then it progressed, and now we are one of the very few nations which have this rocket technology. Satellite வந்து என்னன்னா anyone can do it, but when it comes to rocket, there are like 8 or 9 countries in the world. அதுல நம்ம we are one of them. சூப்பர் சார். ஆக்சுவலா கேட்கவே பயங்கர சூப்பரா இருக்கு. விஷயம் வந்து ஓகே, இப்போ ராக்கெட் சயின்ஸுங்கிற அந்த கொலோக்கியல் டேர்மோட அந்த டெஃபினிஷன் உடச்சாச்சுன்னு வைங்க. பட் இப்போ நீங்க சொன்னீங்க there are so many teams and the n number of teams should work in sync to achieve the end goal. அதை வந்து நீங்க வந்து இப்போ மீன் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஜஸ்ட் வந்து இப்போ ஒரு ப்ராசஸா வந்து கேட்டகரைஸ் பண்ண முடியும் அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஐடியில் வந்து ஜென்ரலாக ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா இப்போ ரெக்குயர்மெண்ட்ஸ் வாங்குறோம், ரெக்குயர்மெண்ட்ஸ் அனலைஸ் பண்ணுறோம், டிசைன் ஃபேஸ், அப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபேஸ், டெஸ்டிங் ஃபேஸ், இப்படி சொல்கிறாங்கல்ல. அது மாதிரி இது நீங்கள் உள்ள இருக்கிற செக்டார்ஸ் வந்து ஒரு பிளான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஓகே இதுக்கு நம்ம இந்த பர்பஸ்க்கு ஒரு சேட்டலைட் நம்ம லான்ச் பண்ணணும் அப்படின்னு பிளான் ஆரம்பிச்ச பாயிண்ட்ல இருந்து அதை லான்ச் வரைக்கும் நீங்க ஒரு ஹை லெவல் கேட்டகரைசேஷன்னா என்னென்ன மாதிரி செக்டார்ஸ் சொல்லுவீங்க? எப்படி என்னென்ன ஃபேஸ்? ஓகே யூஸ்வலா என்ன வரும்னா we will decide okay there will be a satellite requirement வெச்சுக்கோங்களேன். எப்படின்னா ஓகே சப்போஸ் ஃபாரின் கண்ட்ரிஸ் கூட இப்போ வந்து நம்ம சேட்டலைட் லான்ச் பண்றோம். ஓகே அஸ்யூமிங் தட் ஒரு கண்ட்ரி வருது, மேபி இந்தியாவோட ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி வச்சுக்கோங்க. ஓகே, ஜப்பான் சொல்றாங்க ஐ நீட் அ சேட்டலைட் ஃபார் ட்ராக்கிங் மை வெதர். நாங்க வந்து சேட்டலைட் கொடுக்குறோம். ஓகே, நீங்க லான்ச் பண்ணி கொடுங்க. எனக்கு சேட்டலைட் வந்து ஐ நீட் இட் இன் 300 by 300 கிலோமீட்டர் ஆர்பிட் அப்படின்வாங்க. அப்படின்னா இட்ஸ் சர்க்குலர் ஆர்பிட். ஸோ பால் இருக்கு, சும்மா தான் எடுத்தேன் பார்த்தா இதான் எர்த்னா. ஸோ இஃப் யூ சே திஸ் இஸ் த ஈக்குவேட்டர். ஓகே, so there are two types of satellites. One is like polar satellites and geosynchronous satellite அப்படின்வாங்க. இந்த polar satellite na it goes around the இப்படி like north pole to south pole வந்து போகும். Okay, that is a circular orbit. அது மோஸ்டா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா it is used for remote sensing, mapping எல்லாம். So every 90 minutes ஒரு ரவுண்ட் போகும் சில டைம். ஸோ அந்த மாதிரி சேட்டலைட்ஸ் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா ஜியோ சிங்க்ரனஸ், நம்ம கம்யூனிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்றோம்ல, இன்சாட் அந்த மாதிரி சேட்டலைட்னா தே ஆர் 36,000 kilometers away. அது எப்படி இருக்குன்னா இட் வில் பி இன் சிங்க் வித் த எர்த். சப்போஸ் இன்சாட் இருக்குன்னா இட் வில் ஆல்வேஸ் பி பாயிண்டிங் டுவர்ட்ஸ் இந்தியா. எர்த் மூவ் ஆக அதுவும் மூவ் ஆகும். ஸோ தீஸ் ஆர் தி டூ டைப்ஸ் ஆஃப் சேட்டலைட்.
ஸோ முதல்ல என்னன்னா இந்த மாதிரி ஒரு ரெக்குவயர்மெண்ட் வரும். ஐ நீட் அ 300 கிலோமீட்டர் பை 300 கிலோமீட்டர். When I say 300 kilometer by 300 kilometer, they call it apogee and perigee in satellite. Okay. How far is it from the Earth and how near is from the Earth on the point. Okay. So once in the requirement on the then we have project teams like PSLV. நம்மளோட launch vehicles எல்லாம் எடுத்தீங்கன்னா they call it launch vehicles, rockets. Launch vehicles எல்லாம் எடுத்தீங்கன்னா the polar satellite launch vehicle வாங்க, geostationary satellite launch vehicle வாங்க. These are the two main things for India. Okay. Polar satellite it's our workhorse. அதுக்கு that is one of the most successful என்ன சொல்ல vehicles. Very strong. அது நம்ம it is like unless there is some gross it will never fail. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் அது. Very robust system. ஓகேவா? நம்ம அவுட்லுக் மாதிரிலாம் கிடையாது. அது கிராஷ் ஆகுது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. Okay. So once in the requirement on that, there are project teams. So the project director is there for each vehicle. Then there will be like a project director. See, I'll talk only from the rocket perspective. I don't talk from the satellite people. You know, satellite they have the satellite people அதெல்லாம் இருப்பாங்க. So rocket it is like the project director, vehicle director, mission director, they'll be a set of people. Okay. All scientists, senior scientists. Okay. Okay. So once they know when is the launch date. Okay, and then they'll start preparing the plan. They use I think Microsoft project they use பண்றாங்க. Last time when I was there. So it will be like they know the list of tasks என்னென்னலாம் பண்ணணும். எப்படின்னா நீங்க PSLV எடுத்தீங்கன்னா polar satellite launch vehicleன்றது it is a 4-stage rocket. Okay. First stage 4 stages இருக்கும். First stage will be a solid, second stage will be a liquid. When I say solid na நம்ம தீபாவளி பட்டாசு மாதிரி solid. Liquid na it is like liquid engine will be there. You will have fuel, liquid fuel அது burn பண்றது. Third one the solid, fourth one the liquid. These are the 4 stages. So ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். And they have to follow a proper timeline. And things happen in parallel as well. Okay. என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல இது எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எடுத்துட்டு போய் வைப்பாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க, அசம்பிள் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இட்ஸ் நாட் ஓன்லி த சாலிட், இதுல ஆக்சுவேட்டர்ஸ்னு ஒன்று இருக்கு விச் இஸ் கோயிங் டு ஹெல்ப் அஸ். அதாவது ஓகே ஐல் டெல் யூ அது மாதிரி அசம்பிள் பண்றது இருக்கு. தட் இஸ் ஆன் த ஹார்ட்வேர் சைட், ரியல் ஹார்ட்வேர் மூவ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேஜா வைக்கிறது. கமிங் டு த மிஷன் சைடு அப்படின்னா மிஷன் சைட்னா ஓகே தே ஹேவ் ரெக்வெஸ்டட் ஃபார் 300 by 300. அதுக்கு தேர் ஆர் லாட் ஆஃப் algorithms and software algorithms where the trajectory simulation algorithms are. So what they need to do is they need to simulate the trajectory. Okay, I need a 300 by 300 orbit. அதுக்கு நான் எந்த வழியா போனோம், எப்பப்பெல்லாம் நான் என்ஜின் வந்து கட் ஆஃப் பண்ணோம், எந்த வெலாசிட்டி வரும்போது நான் சேட்டலைட்டை ரிலீஸ் பண்ணோம். ஸோ திஸ் சிமுலேஷன் டேக்ஸ் பிளேஸ். ஒன்ஸ் அந்த ட்ரெஜெக்டரி கிடைச்சதுக்கு அப்புறம் they know this is the trajectory which needs to be followed. ஏன்னா என்னன்னா இந்த செக்மெண்ட் இருக்கும்போது there are all solid and the stagesலாம் இருக்குல்ல, those stages should not fall on any land area or inhabited area. People இருக்கிற மாதிரி. So it is called as unlimited liability. ISRO has to pay a lot if something goes wrong. So they have to find a trajectory where it is only sea and it doesn't affect anyone. Okay. So அதுக்கு ஏத்த மாதிரி டிசைன் பண்றாங்க. So this is like an optimization problem in mathematics. எப்படின்னா நீங்க ஊருக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க இதுதானே ஈரோடு தானே. ஓகே, நான் இங்கேருந்து நீங்க தான் சேட்டலைட் வச்சுக்கோங்களேன், நீங்க எனக்கு ரெக்வயர்மெண்ட் கொடுத்துட்டீங்க நான் ஈரோடுக்கு போகணும் அப்படின்னு. இப்ப இங்கேருந்து நான் போனோம்னா பெஸ்ட் வே என்னன்னா டைரக்டா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரையிறது ஈரோடுக்கு. பட் அது வழியா போக முடியாது, ஏன்னா நிறைய வீடு எல்லாம் இருக்கும். ஸோ நான் என்ன சொல்றேன்னா ஒரு ப்ராப்பர் ரூட் போட்டு இப்படி போங்க, இதுதான் உங்களுக்கு பெஸ்ட் வே. என்னோட ரூட் வந்து எனக்கு இவ்வளவுதான் ஃபியூயல் இருக்குன்னு தெரியும். ஸோ ஆப்டிமல் வே தான் டிசைன் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் ஆப்டிமைசேஷன். இது ரெண்டும் பேரலா நடக்கும். ஒன்ஸ் பேரலா நடந்ததுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் வந்து அதாவது லான்ச்சுக்கு லைக் 72 days முன்னாடி இட் ஸ்டார்ட். தே கால் இட் அஸ் தி லான்ச் கேம்பெயின். ஓகே. ஸோ எவ்ரிஒன் ஃப்ரம் ஃபார் எக்ஸாம்பிள் ராக்கெட்னா ட்ரிவாண்ட்ரம்ல இருந்து ஸ்ரீஹரிகோட்டா இஸ் அவர் ஸ்பேஸ் போர்ட். நிறைய பேருக்கு என்னன்னா இஸ்ரோனா இட் இஸ் ஒன்லி ஸ்ரீஹரிகோட்டா நினைச்சிட்டு இருக்காங்க. இட் இஸ் லைக் அவர் ஸ்பேஸ் போர்ட் வி கால் இட். அங்கதான் எடுத்துன்னு போய் அசம்பிள் பண்ணி it is strategically on the sea coast, perfect place to launch a rocket. Okay, it is away from all the people on the east coast, so earth oda spinning use panikalam. So a lot of advantages nal da Sriharicotta choose pannanga. So anga poitu assemble panni then they'll start assembling each stage. So every activity is marked. எப்படி இருக்கு ப்ராக்ரஸ், எப்படி இருக்கு, அஹெடா பிலோவான்னு பார்த்துட்டு தென் அதாவது லான்ச் they call it T0, that is called launch.
T-72 hours அப்படின்னுவாங்க. That is when the launch countdown starts. அப்பையிலேருந்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் இட் வில் பி அனௌன்ஸ்ட் இன் மைக். இது நடக்குது, இது நடக்குது, இது நடக்குது, இது நடக்குதுன்னு. ஸோ எவ்ரி ஒன் இஸ் அவர். ஸோ ஒன்ஸ் த லான்ச் வாட் யூ கால் இட் கவுண்ட் ஸ்டார்ட், இட் இஸ் லைக் என்னன்னா ஒரு கல்யாணம் மாதிரி வச்சுக்கோங்களேன் அங்க. Seriously, it is like 24/7 people work, they continuously work. So it is like everything is well planned. Okay. And launch, like நீங்க பாத்திருப்பீங்க லான்ச் டைம்ல வந்து people shed tears once it is successful. It is nothing act or it comes out. ஏன்னா நான் வந்து அங்க உட்காந்துட்டு I've been to many launches. I have been part of many launches. என்னன்னா it gives you goosebumps. It is a real feel. It is like India winning the World Cup. அந்த ராக்கெட் மேல போகும்போது சக்சஸ்ஃபுல்லா மேல போகும்போது. ஸோ டில் தட் பாயிண்ட் அதுக்கப்புறம் வந்து எப்படி போச்சு அந்த ஃபிளைட்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு campaign ends. So if you see, it is similar to an IT project but better planned. Okay. Very well planned சொல்ல போனா. சூப்பர். Yes. ஸோ இப்போ நீங்க வந்து அந்த ஒரு எமோஷன் விஷயம் சொல்லியிருந்தீங்க ஆக்சுவலா. ஸோ ஜஸ்ட் இஃப் யூ கேன் சே லைக் நீங்க உங்களோட டைம் வித் இஸ்ரோ அப்போ நீங்க ஒர்க் பண்ணி ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ஸ்ல எனி மெமரபிள் இன்சிடென்ட்ஸ் சொன்னா என்ன சொல்லுவீங்க? ஏதாவது இருக்கா உங்களுக்கு? மெமரபிள் இன்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கு. சிலதை சொல்லலாம், சிலது சொல்ல முடியாது. ஓகே, மெமரபிள் இன்சிடென்ட்னா என்னன்னா, இட் வாஸ் லைக் ஃபார் ஒன் ஆஃப் த லான்ச்சஸ் வந்து டாக்டர் கலாம் வந்து ஹி வாஸ் தி பிரசிடென்ட் அட் தட் டைம். அவர் வந்திருந்தாரு. ஸோ நார்மலி என்னன்னா ஹி வாஸ் பிளானிங் டு விசிட் த லான்ச் கண்ட்ரோல்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா படத்துலலாம் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கிரீன் இருக்கும், நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும், எல்லாம் உட்காந்துட்டு வேலை செய்வாங்க. ஸோ அந்த லான்ச் கண்ட்ரோல் சென்டர் வந்திருந்தாரு. அப்போ வந்து எனக்கு வந்து வேற வேலைன்னா ஐம் நாட் பார்ட் ஆஃப் தட் லான்ச் கண்ட்ரோல் சென்டர் ஆக்டிவிட்டி. அவங்க என்ன பண்றாங்க, அவங்க மெயினா என்ன பண்றாங்கன்னா ராக்கெட்டோட ஹெல்த் மானிட்டர் பண்ணிட்டு என்னென்னலாம் நடக்கணும் அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து லைக் நான் வந்து போஸ்ட் ஃபிளைட் அது போனதுக்கு அப்புறம் என்ன பெர்ஃபார்மன்ஸ், அதே மாதிரி விண்ட் அதெல்லாம் என்ன டேட்டா எப்படி இருக்கு, நான் சிமுலேஷன் மோர்லி ஐ ரன் த சிமுலேஷன் லைக் வேரியஸ் எப்படி இருக்கு ராக்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி சிமுலேஷன் பண்ணு. ஸோ கலாம் வராருன்னு சொன்னாங்க. ஸோ என்னன்னா இட் வாஸ் பிளான்ட், இவங்கெல்லாம் தான் இந்த ரூம்ல இருக்கணும் அப்படின்னு. பட் நான் என்ன பண்ணேன்னா ஐ ஜஸ்ட் தாட் ஓகே வில் டேக் அ சான்ஸ் சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் வென்ட் இன்டு த என்னோட ரூம். உங்களுக்கு ஒரு ரூம் இருக்கும், டேட்டா சர்வர் ரூம். அங்க உட்காந்துட்டு ஐ வாஸ் ஜஸ்ட் ஒர்க்கிங். அண்ட் யாரும் என்ன நோட்டீஸே பண்ணல, பிகாஸ் எவ்ரி ஒன் வேர் எக்ஸைட்டட். ஓ கலாம் வராரு. ஸோ அவங்க வந்தபோது இட் வாஸ் லைக் ஐ வாஸ் ஏபிள் டு meet him, talk to him, and he was like what I could see was his childlike enthusiasm. Like he's the president of India. Like he asked me something about the data, and I said this is what it is. And then immediately he said, I want to see this data. Can you show it to me? Okay. Good thing that I was prepared for it, and I was able to show the data, and he asked some questions. So it is like that was a great experience. It is like just because you are a president of India doesn't mean that you can assume that you know everything, or the enthusiasm to learn to know more, right? That is one thing I learned, or it was a good lesson. It is like there is always opportunity for you to learn at any point of time in your life. Other things which are good is like going and seeing the rocket just before the launch. You get an opportunity to see the rocket. So adalla. But once launch poningana, it is like it gives you that you are doing something. So that is a major difference between IT and ISRO, I would say. It gives you that you have done something, and the way it works there. The people they work there, I have seen people who burn like 24 hours like for 3 consecutive days. And there are instances where it is like you have to remove a pipe, and that pipe was malfunctioning. It was not coming out automatically. A person volunteered knowing the risk that he might get injured and போயிட்டு remove பண்றது. That passion, you could see a lot of people, you could see a lot of passionate people who are working there. கிட்டத்தட்ட கைண்ட் ஆஃப் ஒரு எப்படி சொல்றது சார், ஒரு கைண்ட் ஆஃப் ரெப்ரசென்டிங் கண்ட்ரி மாதிரி தான் ஆகுது. அட் எண்ட் ஆஃப் த டே நீங்க பாத்தீங்கன்னா அந்த அச்சீவ்மெண்ட் அதெல்லாம் அந்த எமோஷன் அதனால தான் வருது. Yes. Normally, like I don't emote, but when you sit there and when it goes right, it automatically comes into you. It is like your favorite team winning the World Cup or something is happening. Okay, and if you see that, compare it to there are a lot of people who are doing day in day out work there. So அவங்களோட சொல்லுவாங்கல்ல எல்லாரோட எஃபர்ட், லைக் ரத்தம் வேர்வை எல்லாம், that is clearly seen there. The physical activity, there are some people who are extremely dedicated. So there are some people, like not only the scientist or the technical assistant, there are people who come and help, like arranging tea or coffee, right?
they also, it is like they play a part because other people need not be bothered about any of the food or other things. Your focus is on job and they'll ensure that you get it done, and they do it with passion, not because they are being paid money. So that is a major difference. So that was a big learning for me. It is like, okay, this is how if do whatever work it has to be done passionately. And I had the opportunity to work with a lot of top scientists. That is what I would say, like Dr. Perumal, Dr. Ramakrishnan, Dr. Vedachalam. Okay, work பண்ணதுன்னா I could see them how they work. So that is what I'm saying. How they take decisions. One good thing was இப்போ current chairman இருக்கார்ல Dr. Shivan. I was working under him. So a lot of I could see he is there because of what he has done. He is like one of the most dedicated person I have ever seen. So a lot of things I have learned from him. And it is not like there are a lot of people like seniors and in IT once you become a project manager, they don't even think that whether I should code or not. I'm not saying everyone, many of them. Anga I have seen like senior scientists like 20 years, 22 years experience, they come and code. Or my Dr. Shivan, he'll come and sit and review the code. When he was at that time my boss or was working under him, he used to see and say, this is not right, that is not right. The knowledge they had, right, that was really good. அது அப்படி இருக்கும் போது வந்து எப்படி சொல்றது, அந்த பாத்தீங்கன்னா வர்ற ஃப்ரெஷர்ஸா இருக்கட்டும், அந்த ஒரு கல்ச்சரே வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸா வந்து ஒரு பயங்கர பேஷனட்டான பிளேஸா மாறி இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஒர்க் வந்து ஏதோ சொல்லிட்டாங்க காசுக்காக ஒர்க் பண்றோம்னு இல்லாம நீங்க சொன்ன அந்த ஒரு நிஜமாவே இதை அச்சீவ் பண்ணணுங்கிற ஒரு பேஷன் வந்துரும். எல்லாருமே அப்படி once you move in, see பேசுறது வந்து they will be very casual and other thing or என்ன மாதிரி எடுத்துக்கோங்களே, like but the fire is still in them. Okay, we have to achieve it, and it could be for everyone. It is like once you start loving your job, right, or start loving what you want to do, it is a great place. My wife still works in ISRO. Okay. So she has been working like she joined before me. Okay, she did join after her B.Tech, which means that she had scored some very high marks in BE. Otherwise, you won't even be called for an interview at that point of time. Okay. Around 89 or 92% in BE, I guess. Okay. So, எல்லாம் சொல்லுவாங்கல்ல இஸ்ரோல ஜாயின் பண்ணா லைஃப் செட்டில் ஆகும். எனக்கு லைஃப் செட்டில் ஆயிடுச்சு. என் ஒய்ஃபை இஸ்ரோல பார்த்தேன், கல்யாணம் பண்ணிட்டேன், லைஃப் செட்டில் ஆயிடுச்சு. ஓ கடவுளே, சூப்பர் சூப்பர் சார். ஆமா, she still has the enthusiasm to work. Okay, she's kind of a division head, they call it. Maybe a very high post, maybe more than maybe a delivery head, equivalent to a delivery head or something when it comes to IT or Infosys. But she's still passionate. She still writes code, looks into the code. Okay, she understands things. It is like the passion. It's still burning. That is one thing I've seen. I've seen very few people who are frustrated working in ISRO. Okay. The passion is always there. It is an what is it? என்ன சொல்றது, அணையா விளக்கு அப்படின்னுவாங்கல்ல, ever burning flame. அது இருக்குதான். It is like I see everyone whom I see, they are all passionate. ஆக்சுவலா அதான் நீங்க சொன்ன மாதிரி பிடிச்சத வந்து நம்ம வந்து ஒர்க்காவோ இல்ல கரியராவோ மாத்துற ஒரு விஷயமே வந்து பெருசுதான். அது ஐஎஸ்ஆர்ஓ வெயிட்டிங்கிறது இல்ல, பீட் எனிதிங் பிடிச்சிருந்து நீங்க அதை லைஃபா கரியரா மாத்திட்டீங்கன்னா ஐ திங்க் அந்த ஃபயர் வந்து என்னைக்குமே அணையாதுன்னு நினைக்கிறேன். See, you can work or you will enjoy only till you have the fire in you. Yes. Okay. Once you lose that fire, it is like you're as good as dead. You're doing just for the sake of doing something. And it's not about ISR or anything. You should have there should be one thing which is going to help them have that passion or burning thing. It could be sports or it could be books. It could be writing something, blogging, anything, but they should have something in them. Else you are as good as dead. அது என்னோட ஒப்பீனியன். ஓகே, அவ்வளவுதான். அதான் நம்ம தேடி எப்படி சொல்றது, once we find it, the efforts that we take to stick to it, அந்த விஷயத்தை விடாம இருக்கிறது தான் முக்கியம். You should put in extra effort. Nothing comes easy, right? அதுக்கு வந்து எனக்கு வேலை இருக்கு, நான் பண்ண மாட்டேன். நீங்க எடுத்துக்கோங்க, நீங்க சஞ்சு உங்களுக்கு வேலை இருந்தது, ஆர் அரவிந்துக்கு வேலை இருக்கு, டிஜே ஆர் நம்ம எல்லாம் லைக் வெதர் வேலை இருக்கோ இல்லையோ, இன்ஃபோசிஸ்ல எடுத்தீங்கன்னா we were at the basketball court.
We adjust our work so that this will not get interrupted to the maximum. Okay, unless we can't make it, it's absolutely not possible. We don't make it. Otherwise, okay, we play, then go back to office and work. That should happen to everyone. And டைம் எல்லாம் மறந்து போய் 7 நாளும் ஒர்க் பண்ணலாம், லீவ் எல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு எப்ப நமக்கு வந்து தோணுதோ, அது ஒர்க்கா இருக்கட்டும். இப்போ விளையாடுறது நம்ம 7 நாள் ஃபுல் டே விளையாட விட்டாலும் நம்ம விளையாடிட்டே இருப்போம். அது கரெக்ட், பிகாஸ் we like to do it. அதேதான். அந்த விஷயம் வந்து ஒர்க்லயும் கரியர்லயும் எல்லாருக்கும், சிலர் வந்து கிஃப்டட் அவங்க அதை கண்டுபிடிச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் மெஜாரிட்டி வந்து அதை பண்ண முடியாம ஸ்டக் ஆயிருக்கிறாங்க. பட் எல்லாரும் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றதுதான் நினைக்கிறேன். ஸோ கடைசி வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, நீங்க வீடியோல அங்கக்கா சொல்லியிருந்தீங்க பிட்ஸ் அண்ட் பீசஸா, பட் ஆஸ்பைரிங் பீப்புள் டு கெட் இன் டு இஸ்ரோ இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? டு சமிட் அப் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? So people who are aspiring, dream, or as Kalam said, right, dream and dream big, and you be passionate about whatever you're doing, and always believe in you. The self-confidence is the key, and you plan it for what you want to become, and it has to be a plan which you need to execute. It is not only a plan, you need to execute it as well. It is like day by day or week by week, you have a target. For example, for ISRO aspirants, JEE mains is going to be the key. So you know what is being part of JEE mains exam. Start working towards it. Every day, 2 hours per day. Whatever you spend on social networking, give it up for 6 months. Instead of spending 3 hours on social networking, do it 2 hours or 1 hour. Remaining time, you just need to practice problems, 10 problems per day. Even though it looks small, it is like in 1 month, you complete like 300, 400 problems. And once you start doing it, you will get the interest and you will definitely be able to get into ISRO or whatever you wanted to become. சூப்பர் சார். ஸோ கண்டிப்பா நிறைய பேருக்கு இது உண்மையிலுமே எப்படி சொல்றது, அந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் பண்ணணும்னு ஆஸ்பயர் பண்றவங்க பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் பிளஸ் உள்ள இருக்கிற ப்ராசஸ் பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கும். மேபி அது சம்மந்தமே இல்லாத எனக்கே வந்து இவ்வளவுலாம் இருக்காடா, நம்ம என்னடா பண்ணிட்டு இருக்கோங்கிற மாதிரி இப்ப லைட்டா தோணுச்சு. ஸோ அது பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இன்னும் ஸ்பெஷலா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இட் கோஸ் வெல். அண்ட் வியூவர்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இது வந்து ஜஸ்ட் ஒரு பார்ட் 1 தான். அவர் வந்து கரியர் வந்து இஸ்ரோல ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் அதுக்கப்புறம் அவர் இப்போ ஐடில தான் இருக்காரு. அண்ட் ஹீ இஸ் அ சீனியர் மேனேஜர். ஸோ அந்த ஒரு மேனேஜர் அண்ட் அவரோட மைண்ட் செட் அண்ட் இப்போ கரண்ட் ஐடி டியூ டு திஸ் அன்எக்ஸ்பெக்டட் டைம்ஸ் இதை எப்படிலாம் மாறி இருக்கு, கோயிங் ஃபார்வர்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிற விஷயங்களையும் நம்ம அவர்கிட்ட பேசலாம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த மாதிரி கண்டென்ட் பிடிச்சிருந்தா பண்ணி வச்சுக்கோங்க. பார்ட் 2 சீக்கிரமே நான் அப்லோட் பண்றேன். பை கைஸ். அடுத்த காசமான அந்த வீடியோவையும் மறக்காம பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் என்ன இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பை பை, டேக் கேர். Bye guys.